தகுதியினர் அருகே வந்து எவ்வாறு போதை மற்றும் மதுவினால் ஏற்படும் பாதிப்புகள், அது உடல்நலையில் எவ்வாறு சீர்கேடு ஏற்படுகிறது என்பது குறித்து இங்கு நடைபெற இருக்கின்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கண்டுகளித்து அருகில் உள்ள குடும்பம் மற்றும் அருகில் உள்ள மக்களுக்கு எடுத்துச் சொல்ல அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழக அரசின் முதல்வரின் ஆணைக்கிணங்க போதையினால் வரும் பாதிப்புகளை குறித்து அதனை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது உங்களுக்கு கலையின் வாயிலாக இன்று நடத்தித்தர நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே கூடியிருக்கும் நமது அரசு அதிகாரிகள் மற்றும் கலைக்குழுவினர் உங்களுக்கான விழிப்புணர்வு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களது நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு வணக்க பாடலோடு எங்களது நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. அன்பு கலந்த வணக்க வருகிறது ஒலிக்க போகுது. விழிப்புணர்வு பாட்டுல பாடுனீங்க. யாரு நீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதை சொல்ல வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க யாருன்னா சோசியல் வெல்ஃபேர் இன்டர்னல் ட்ரஸ்ட் மூலமா வந்திருக்கோம், அறக்கட்டளை மூலமா வந்திருக்கோம். சரியா? இன்னைக்கு போதை பழக்கத்துக்கு நிறைய பேர் ஆளாகி அவங்களுடைய வாயுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுது. அதை பத்தி எடுத்து சொல்றதாக வந்திருக்கோம். நாடகம் ஏதா இங்க வந்து நாடகம் ஒண்ணு அச்சுவ நாடகம், அந்த மாதிரி நாடகம் விடிய விடிய பார்க்கணும். அப்படிலாம் இல்லக்கா, சொல்ல வேண்டிய விஷயத்த சுருக்கமா சொல்லணும். சரியா?
மணி ஆகலையா? கிளம்பிட்டியா? நல்லபடியா படிக்கணும் சரியா? இங்க பாரு, அப்பாவும் இல்ல. அப்பா என்ன பண்ணாரு? இந்த போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி குடிக்காதன்னு சொன்னேன் கேட்கல. என்ன போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி அப்பா போய் சேர்ந்துட்டாரு. நான் என்ன வட்டத்திலே வச்சிருக்கேன் சரியா? என்ன நம்பிதான் நான் இருக்கேன். நல்லா படிக்கணும், நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு நீ வரணும்னு தான் காட்டு வேலை செய்யற, கட்டட வேலை செய்யற, கூலி வேலைக்கு போய் என்ன படிக்க வைக்கிற. நல்லபடியா படிப்பா. நீ தவறான பழக்க வழக்கத்துக்கு போயிடக்கூடாது வழிக்கு சரியா? ஃப்ரெண்ட்ஸுங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து தீய பழக்க வழக்கம் பிள்ளைங்களோட சேர்ந்து கெட்டு போயிடாத சரியா? நல்லபடியா போறியப்பா. சாப்பாடு வச்சிருக்க, சாப்பிடணும் சரியா? மாப்பிள வாப்பா, வா மாப்பிள. என்ன ஒரே சோகமா நின்னுட்டு இருக்க? அம்மா பள்ளியோட போக சொல்றாங்க. படிப்பு மார்க் எல்லாம் ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இருக்கேன். பரீட்சையில எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். என்ன பண்றதே தெரியல. மன அழுத்தமா இருக்கு, ரொம்ப சோகமா இருக்கு. ஓ, அதனாலதான் சோகமா நின்னுட்டு இருக்கியா? இங்க வா மாப்பிள, உன் சோகத்தை இப்ப நான் போக்குறேன். இத புரிய மாப்பிள, இத ஒரு இழுப்பு ஈர. இழுப்பு ஈர, அப்பதான் போகலாம் போவான், நல்லா படிப்ப. இன்னொரு ஈப்பீரு. என்னடா மயக்கமா வருது. என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி தடுமாறி வர? விழுந்துட்டானாடா? எங்கடா போனீங்க? ஏன்டா எங்க போயிட விழுந்தா? ஏதோ இது கொடுத்தாங்களா? உங்க அம்மா என்கிட்ட அன்னைக்கே சொல்லுச்சு, என் பிள்ளை சரியில்லை, என்ன அவ இந்த மாதிரி போதை பழக்க வழக்கத்துக்கெல்லாம் அடிமை ஆயிட்டான் போல இருக்கு, ஒழுங்கா சொன்ன பேச்ச கேட்கறது இல்ல, காசுன்னு காசு தான் கேட்டுக்கிட்டு இருக்கா, வேலைக்கெல்லாம் போறதுல உங்க அம்மா அன்னைக்கே என்கிட்ட சொன்னுச்சு. இப்ப நீ கெட்டதும் இல்லாம என் பிள்ளையும் கெடுத்துட்டியா? நான் என்ன பண்ணுவேன்? நான் வச்சிருந்ததே ஒத்த பிள்ளை, அவன் நல்லாதான் படிச்சுக்கிட்டு இருந்தான். இவனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டு வேலை செஞ்சு காட்டுல மேட்லயும் விளைச்சு இவனை பள்ளிக்கூடம் படிக்க வச்சா, இந்த மாதிரி அவனையும் கெடுத்து குட்டுச்சோறு ஆக்கிட்டிய. நான் என்ன பண்ணுவேன்? ஏன்டா அப்படி நான் சொன்னதை கேட்காம இந்த மாதிரி போட உன்கிட்ட எவ்வளவு சொல்லி நான் அனுப்புனேன். சரி வேற நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் சரியா? இங்க வேற பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் என்ன ஆகுது? போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி தீய பழக்க வழக்கத்துக்கு அடிமையான என்ன பண்ண பார்வை மாறி போயிடும். இருக்கும் அப்புறம் சீக்கிரம் போக வேண்டியதான். எப்படியா? இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட போதை பொருட்கள் நிறைய இருக்கு. ஆமா, என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? தடை செய்யப்பட்ட போதை பொருட்கள் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். கஞ்சா நிறைய இருக்கு. என்னது மிட்டாயிலையா? அது வேறையா? இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பான்பராக்கு, ஆன்ஸ், கூலிப்பு, கஞ்சா, அபின், இந்த மாதிரி நிறைய இருக்கு. என்ன இது போல தடை செய்யப்பட்ட போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறதுனாலதான் நிறைய குற்றங்கள் நடைபெறுது. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா டெய்லி நியூஸ் வச்சவங்கன்னா நிறைய பாலியல் ரீதியான தொந்தரவு குழந்தைங்களுக்கு, அது வெட்டு குத்து நடக்குது, ஆக்சிடென்ட். ஆமா, ஆக்சிடென்ட் நடக்குது. அவனுக்கு என்ன மைண்ட் மாறி போயிடும்ல, அவன் நல்லா இருப்பான். இந்த போதை பழக்க வழக்க அடிமையாயிட்டா என்ன ஆகும்? அவனுக்கு பத்தி வேலை செய்யும். ஆமா, அப்ப அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. அதனாலதான் நிறைய குற்றங்கள் நடைபெறுது. அது மட்டும் இல்லாம அவன் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறான். அதனால தயவு செய்து போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாதீங்க. இப்போ முன்னெல்லாம் குடிச்சு வீணா போறாங்கன்னு சொல்லுவோம். நிறைய குடி பழக்க வழக்கங்களுக்காக வீணா போறாங்க. இப்ப நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கள்ல இருந்து காலேஜ் பிள்ளைங்க வரைக்கும் போதை பழக்க வழக்கங்களுக்கு போயிடுறாங்க. எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில தீய ஃப்ரெண்ட்ஸுகளோட நண்பர்களோட
பழகும்போது இவங்களும் அந்த பாதைக்கு வழிக்கு போயிடுறாங்க. அதனால தயவு செய்து இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு யாரும் அடிக்ட் ஆகாதுங்க. சரியா? உனக்கு தெரிஞ்சு நீ 4 பேர்கிட்ட போய் சொல்லு. குடி பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகிறவங்களை கூட சரி பண்ணிடலாம். எப்படின்னா அதுக்கு கூட மதுபானை மரியாதை மையம்னு அரசாங்கமே வச்சு நடத்துறாங்க. அங்க கொண்டு போய் ஒரு 21 நாள் 25 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி பண்ணி கூட கொண்டு வந்துடலாம், மறந்துடுவாங்க. ஆனா இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அதுல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தயவு செய்து யாருமே போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. உங்க வீட்டு பிள்ளைங்களை நீங்களும் கண்காணிக்கணும். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா பேக்கை செக் பண்ணி பார்க்கணும். அவன் ட்ரெஸ் நாம தானே துவைக்கிறோம். அவனுடைய பேண்ட செக் பண்ணி பார்க்கலாம், சட்டை பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கலாம், என்ன வச்சிருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். என்ன அது எங்க போறா, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்களோட பழகுறா, அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத நாமளும் கண்காணிக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க தானே, அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னா அதுல அக்கறை நமக்கு தானே இருக்கு. கண்டிப்பா நாம அதை கண்காணிக்கணும். அது போல மட்டும் இல்லாம, அதாவது ஒரு பொது விஷயம், 4 பேர் சீரழிஞ்சு போறாங்க, அதை பார்த்து நாமளும் சும்மா இருக்கக்கூடாது. ஆமா, இந்த தடை செய்யப்பட்ட போதை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணிருக்காங்க. அதையும் மறைச்சு வச்சு விற்பனை செய்யறாங்க கடைகள்ல. மறைச்சு வச்சு விற்பனை செய்யக்கூடாது. அதையும் மேல் வித்தாலோ இந்த மாதிரி போதை பொருட்களை உற்பத்தி செஞ்சாலோ சட்டப்படி குற்றம். அதனால யாரு வேணாலும் தகவல் கொடுக்கலாம். வந்து மிக அழகாக நவீனமாக இந்த பகுதியினுடைய மக்களுக்கு புரியும் வகையில் எளிமையாக கருத்து செறிவோடு போதையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி திருச்சியில் வந்திருக்கக்கூடிய